கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். சுய இறக்கம்னா புரியல. நாமளே இறக்கப்பட்டுக்கிறது. யாருன்னா மாரி சுய இறக்கப்பட்டுக்கிறீங்களா இங்கே? அறியாமை தான். சுய இறக்கம்லாம் இல்லை. இயலாமையை ஒத்துனா ஏன் இறக்கப்படுவேன்? எனக்கு ஆங்கிலம் தெரியாது, இதுக்கு இறக்க பண்ணோம். கடவுளே எனக்கு ஆங்கிலம் தெரியும். ஊமை பழகுதா இல்லையா? வாய் பேசாத ஒரு ஊமை பழகுதா இல்லை? பேச தெரியுமா இல்லையா? ஒரு மொழி தெரியும் அப்படி தானே? சிஸ்டம்லாம் வந்து கம்ப்யூட்டர்லாம் வந்துச்சு. இல்லை கற்றுக்கோ. இல்லை என்ன பண்ணேன்? எது முடியாது அதை என்ன பண்ணேன்? கால் ஒன்று இல்லை, ஐயோ கால் போயிடுச்சுன்னு சொல்லவா? ஒரு கட்டைக்கால் வாங்கி மாட்டி நடக்குவா? கட்டைக்கால் போட்டுக்குவா வேணாவா? அப்படி தானே? இறக்கப்பட்டு உட்காந்து என்ன பண்ணுவேன்? கட்சி வரைக்கும் அது மாதிரிலாம் இறக்கப்படக்கூடாது யார் மேலே. சுய பச்சாதாபம், சுய இறக்கம், தன்னைத்தானே நம்பாமல் இருக்கிறது. எப்படி தன்னை பெரியாள்னு நீ நினைக்கிறியோ அதேமாரி உன்னை சின்னால் நினைக்கிறதுக்கும் உனக்கு உரிமை இல்லை. உனக்கு என்ன தேவையோ அதை அடையிறதுக்கு என்ன வழியோ அதை செய்ய வேண்டியது தான். உனக்கு என்ன தேவை, அதை அடையிறதுக்கு வழி என்னால் முடியுமா, யாருன்னா செய்யணுமா, இவ்வளோதான். எல்லாம் என்னால் செய்ய முடியும். சின்ன சின்ன வேலை நீயாவே சொன்னுக்கிற. உன்னால் கக்கூசு அடைப்பை எடுக்க முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியாது? அந்த நாற்றத்தை உன்னால் பொறுத்துக்க முடியாது. உனக்கு பலம் இல்லை, பலம் இல்லை. அவன் பலசாலி. யார்? கக்கூசு அடைப்பு அடைகிறானே அவன் பலசாலி. அவனை இழிவுபடுத்திட்ட. உன்னால் உனக்கு முடி வெட்டிக்க முடியாது. அவன் வெட்டுறான். அவனை என்ன பண்ணிட்ட? இழிவுபடுத்திட்ட. எதெல்லாம் உனக்கு முடியாதோ அதெல்லாம் என்ன பண்ணி வச்சுக்கிறேன்? நீ இழிவுபடுத்தி வச்சுரு. நீ கல்லெல்லாம் வச்சு சிமெண்ட்லாம் வச்சு உன்னால் பண்ண சாந்தெல்லாம் வச்சு கட்ட முடியாது. அவனை என்ன பண்ணிட்ட? இழிவுபடுத்திட்ட. எல்லா வேலை செய்கிறவனும் இழிவுபடுத்திட்ட. கம்பி கட்டுறவனை இழிவுபடுத்திட்ட. எலக்ட்ரிக்கல் ஒயரிங் செய்கிறவனை இழிவுபடுத்திட்ட. யார் உயர்ந்தவருன்றாங்க இப்போ? யார்? சாமியார் வேஷம் போட்டுன்னு காவி கட்டின்னு சுற்றுறவர் யார்? மகான். வேலை செய்கிறவங்களாம் யார்? அவன் தான் திருடன். யார்? நம்பர் 1 ஃப்ராடு கம்பெனி. ஜிர்ரா தலை வச்சுக்கிட்டு நீ மட்டும் இப்படிலாம் தாடி வச்சு. நான் இது ஒரு ஸ்டைலு. நாங்கள் வேலை 25 வருஷம் வேலை செஞ்சுட்டு வந்தோம். இப்போ என்ன பண்ணுவோம்? கக்கூஸ் அடைப்பு வந்தால் கூப்பிடுவோம். அது வந்து அவருக்கு வாய்ப்பு தரத்துக்கு தான் இருக்குமே தவிர நாங்கள் எடுப்போம். ஏன் அவரை கூப்பிட்டான்? ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. புரியுதா என்ன சொல்கிறது? என்னுடைய பணத்தை யாரை கூட நான் ஷேர் பண்ணிக்கா? எனக்கு ஒயரிங் பண்ண தெரியும், ஆனால் நான் பண்ண மாட்டேயா? என் பணத்தை என்ன பண்ணிக்கிறேன்? நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. எனக்கு சம்பாதிக்கிறது வர இன்னொரு வழிக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன்? அப்போ அவர் எப்படி பார்ப்பேன்? நான் உயர்வாக தான் பார்ப்பேன். உங்களுக்கு தெரியவே இல்லை. நீங்களாவே சொல்லும்போது நான் எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறேன், நான் ஆட்டோ ஓட்டுறேன், நான் டிரைவர் ஆகிறேன், நான் கலாச்சி ஆகிறேன், நான் கில்ட் ஆகிறேன். டபிள்யூஎம் சொல்லுவான் ஒருத்தனை, அதாவது பெரிய ஒர்க்ஸ் மேனேஜராக பெரிய ஆள் இருந்தான்னு வச்சிங்களேன், கிளர்க்கை பார்த்துன்னா சொல்லுவான் ஆஃப்டர் ஆல் கிளர்க்குன்னுவான். அப்படி தானே? வீட்டில் அம்மா என்ன சொல்லுவேன்? என் பிள்ளை கிளர்க்கு வேலை செய்யலாம் அப்படின்னுவாங்க. ஒருத்தர் ஒன்று உயர்வாகவும் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஒன்று மட்டமாகவும் பார்ப்பாங்க. கிடையாது, அப்படி ஒன்று இல்லவே இல்லை. உங்களை நீங்கள் அவமானப்படுத்த தயாராகிட்டீங்கன்னா இறக்கப்படுவீங்க, பச்சாதாபம் பண்ணுவீங்க. நான் அப்படி பெரிய ஆள் இல்லைன்னு நீங்களே என்ன பண்ணிப்பீங்க? சொல்லிப்பீங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்பு. ஏன்? எனக்கு முடிஞ்சபடி என்ன பண்ணுறேன்? நான் வாழ்கிறேன். எனக்கு நான் யார் தான்? கெத்து தான். உழைச்சி சம்பாதிக்கிற ஒரு 500 ரூபாயும் திருடி சம்பாதிக்கிற 10,000 ரூபாயும் ஒன்றா? கிடையாது. அது கிடையாது. அது புரிஞ்சு வச்சுங்க. அதுக்காக 10,000 ரூபாய் சம்பாதி தப்பெல்லாம் கிடையாது. கோடி ரூபாய் சம்பாதித்தோம் தப்பு கிடையாது. திறமையை யூஸ் பண்ணி மூளையை யூஸ் பண்ணி நீங்கள் பெரிய ஆளாக ஆகிறீங்கன்னா தப்பும் கிடையாது. ஒன்று அதை போய் தப்புன்ற போகிறீங்க, ஒன்று ஒயரிங் பண்ணுறவங்க தான் சரியெல்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் அவருடைய வேலையை எப்படி செய்யணும்? சந்தோஷமாக மகிழ்ச்சி. அதில் எப்படி இருக்கணும்? கொண்டாட்டமாக இருக்கணும். அப்படி தானே? நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அது எப்படி இருங்க? கொண்டாட்டமாக செய்யுங்க. சுய இறக்கம், சுய பச்சாதாபத்தோடு இருக்காதீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கழிப்போம். குருசில யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க.
உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.